பிப்ரவரி 5ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மணிப்பூர் முதல்வரா யும்னாம் கெம்சந்த் வந்து பதவியேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ஆட்சியை ரத்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திருத்தச் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. அதாவது எப்பவுமே கவர்னர் தான் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரை வந்து நியமிப்பாங்க. அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசும் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரவையில் மசோதா நிறைவேற்றம் பண்ணாங்க. இதுக்கு அப்போஸ் பண்ணி அகெயின்ஸ்டாக வந்து உயர்நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி தமிழக அரசு கொண்டு வந்தப்பட்ட திருத்தச் சட்டங்களுக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்க, இடைக்கால தடை. ஸோ இதுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணாங்க. அதை விசாரித்தவங்க வந்து சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்ததை வந்து ரத்து பண்ணி அவங்க வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை வந்து திரும்பவும் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் வந்து புதுசாக யாரும் துணைவேந்தர்களை வந்து நியமிக்க மாட்டாங்க. தேர்ட் கொஸ்டின் பிரதமர் சூரிய மின்சக்தி திட்டம். இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி வீடுகளில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். 1,00,000 கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும். கரியமில வாயு வெளியேற்றத்தை வந்து 72 கோடி டன் வந்து குறைக்கணும். இந்த ஒவ்வொரு சூரிய மின் உற்பத்தி தகடும் பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் என் கனவு என் எதிர்காலம் திட்டம். இதுக்காக வந்து புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் வந்து திட்டத்தோட நோக்கம் இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை கண்டறிந்து செயல்படுத்துதல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கொள்ளார் பகுதியில் சிப்காட் வளாகத்தில். ஃபிஃப்த் கொஸ்டின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இதோட தொடக்கம் வந்து பார்த்துக்கிட்டு ஜூலை 17, 2025 சிதம்பரமில் ஆரம்பித்தாங்க. நோக்கம் வந்து 10,000 முகாம்கள். இந்த 10,000 முகாம்களையும் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலனா விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவு விழா. இந்த திட்டத்தோட நோக்கம் மக்களின் கோரிக்கைகளை வந்து மனுக்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வு வழங்குறது. 6th கொஸ்டின் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பு. இஷா சிங் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆகியிருக்காங்க. 2 பிரிவுகளில் தங்கம் வென்றிருக்காங்க.